चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 24/4/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு ஆன்மீக பர்சனாலிட்டி. இன்று பாப்தாதா உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் பிரத்யக்ஷ வாழ்க்கையின் எடுத்துக்காட்டாக விளங்கும் கொடுக்கக்கூடிய குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். குமாரராக இருந்தவர்கள் பிரம்மா குமார், தபஸ்வி குமார், ராஜரிஷி குமார், அனைத்து தியாகங்களினாலும் பாக்கியத்தை அடையக்கூடிய குமாரராக ஆகியிருக்கும். அந்த மாதிரி சிரேஷ்ட ஆத்மாக்களின் விசேஷ சபை இன்று கூடியிருக்கிறது. குமாரர்களின் வாழ்க்கை சக்திசாலியான வாழ்க்கை என்று வர்ணிக்கப்படுகிறது. ஆனால் பிரம்மா குமார் இரட்டை சக்திசாலியான குமார். ஒன்றோ உடலின் சக்தி, இன்னொன்றோ ஆத்மீக சக்தி. சாதாரண குமார் உடல் சக்தி மற்றும் அழியக்கூடிய பதவியின் சக்தி உள்ளவராக இருப்பார்கள். பிரம்மா குமார் அழியாத உயர்ந்ததிலும் உயர்ந்த மாஸ்டர் சர்வசக்திவானின் பதவியின் சக்தி நிறைந்தவர். ஆத்மா தூய்மையின் சக்தி மூலம் என்ன விரும்புகிறதோ அதை செய்ய முடியும். பிரம்மா குமார்களின் சபை உலகத்தை மாற்றம் செய்பவரின் சபை. நீங்கள் அனைவரும் உங்களை அந்த மாதிரி சக்திசாலியானவர் என்று நினைக்கிறீர்களா? தன்னை தூய்மையின் பிறப்புரிமை அதிகாரத்தை பிராப்தியாக அடைந்திருக்கும் அதிகாரி ஆத்மா என்று நினைக்கிறீர்களா? பிரம்மா குமாரரின் அர்த்தமே தூய்மையான குமார். பிரம்மா பாபா தெய்வீக ஜென்மத்தை கொடுத்து தூய்மையாகுக, யோகியாகுக என்ற இந்த வரதானத்தை தான் கொடுத்தார். பிரம்மா பாபா பிறந்த உடனேயே பெரிய அம்மாவின் ரூபத்தில் தூய்மையின் அன்பு மூலம் பாலனை செய்தார். அம்மாவின் ரூபத்தில் எப்பொழுதும் தூய்மையாகுங்கள், யோகியாகுங்கள், சிரேஷ்டமாகுங்கள், தந்தைக்கு சமமாக ஆகுங்கள், விசேஷ ஆத்மா ஆகுங்கள், அனைத்து குணங்களும் நிரம்பியவர் ஆகுங்கள், ஞான மூர்த்தியாக ஆகுங்கள், சுகம் சாந்தி ஸ்வரூபம் ஆகுங்கள் என்ற இந்த தாலாட்டை தான் ஒவ்வொரு நாளும் பாடினார். தந்தையின் நினைவு என்ற மடியில் பாலனை செய்தார். எப்பொழுதும் குஷியின் ஊஞ்சலில் ஆட்டினார். அந்த மாதிரி தாய் தந்தையின் சிரேஷ்ட குழந்தைகள் பிரம்மா குமாரர்கள் மற்றும் குமாரிகள். அந்த மாதிரி நினைவின் சக்திசாலியான போதை இருக்கிறதா? பிரம்மா குமாரரின் விசேஷமான வாழ்க்கையின் மகத்துவத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்கிறீர்களா? பெயர் அளவிற்கான பிரம்மா குமாரராக மட்டும் நீங்கள் இல்லையே. தன்னைத்தான் சிரேஷ்ட வாழ்க்கை வாழும் பிரம்மா குமார் என்று நினைக்கிறீர்களா? நான் உலகம் என்ற விசால மேடையில் என்னுடைய வாழ்க்கை பங்கை செய்யும் விசேஷ நடிகன் என்பது எப்பொழுதும் நினைவிருக்கிறதா? அல்லது வீட்டில் மட்டும், அல்லது சேவை நிலையத்தில் மட்டும், அல்லது அலுவலகத்தில் மட்டும் தன் பங்கை செய்பவரா? ஒவ்வொரு காரியம் செய்து கொண்டே உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நினைவு இருக்கிறதா? உலகில் உள்ள ஆத்மாக்கள் இவர்கள்தான் விசேஷமான பாத்திரம் ஏற்று செய்பவர்கள், அதாவது கதாநாயக பாத்திரம் செய்பவர்கள் என்று உங்களை பார்க்கின்றனர் என்றால், அதே பிரகாரம் ஒவ்வொரு காரியம் செய்து கொண்டே இருக்கிறீர்களா? அல்லது சாதாரண ரூபத்தில் எங்களுக்குள் பேசிக்கொண்டிருக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறோம் என்ற நினைவு இருக்கிறதா?
பிரம்மா குமாரரின் அர்த்தமே எப்பொழுதும் தூய்மையின் தனித்தன்மை மற்றும் ராயல் தன்மையில் இருப்பது. இதே தூய்மையின் தனித்தன்மைதான் உலகின் ஆத்மாக்களை தூய்மையின் பக்கம் கவர்ந்திழுக்கும். மேலும் இதே தூய்மையின் ராயல் தன்மைதான் தர்மராஜபுரியில் கப்பம் கட்டுவதிலிருந்து விடுவிக்கும். ராயல்டி என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. இதே ராயல்டியின் அனுசாரம் எதிர்காலத்து ராயல் குடும்பத்தில் வர முடியும். எனவே அந்த மாதிரி ராயல்டியை மற்றும் பர்சனாலிட்டியை வாழ்க்கையில் கடைபிடித்திருக்கிறேனா? இளைஞர்களின் குரூப் தன்னுடைய பர்சனாலிட்டியை அதிகம் உருவாக்கும் இல்லையா? அப்படியானால் தன்னுடைய ஆன்மீக பர்சனாலிட்டியை, அழியாத பர்சனாலிட்டியை வாழ்க்கையில் கடைபிடித்திருக்கிறீர்களா? யாரெல்லாம் பார்க்கிறீர்களோ அவர்கள் ஒவ்வொரு பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரியிடம் இருந்து இந்த தனித்தன்மையை அனுபவம் செய்ய வேண்டும். உடலின் பர்சனாலிட்டியோ ஆத்மாக்களை தேக உணர்வில் கொண்டு வருகிறது. மேலும் தூய்மையின் பர்சனாலிட்டி ஆத்மா அபிமானியாக ஆக்கி தந்தையின் அருகில் கொண்டு வருகிறது. எனவே குமாரர்கள் குரூப்பிற்கு இப்பொழுது விசேஷமாக என்ன சேவை செய்ய வேண்டும்? முதல், தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் மூலமாக ஆத்மாக்களின் சேவை மற்றும் அவர்களுக்கு வாழ்க்கை தானம் செய்வது, சுய மாற்றத்தின் மூலமாக பிறரையும் மாற்றம் செய்வது. பிரம்மா குமார் என்றால் உள் உணர்வு, பார்வை, காரியம் மற்றும் பேச்சு மாறிவிட்டது என்ற அனுபவத்தை செய்வீங்கள். கூடவே தூய்மையின் பர்சனாலிட்டியை, ஆன்மீக பர்சனாலிட்டியையும் அனுபவம் செய்யுங்கள். வந்ததுமே சந்தித்ததுமே இந்த பர்சனாலிட்டியின் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும். எப்பொழுதும் தந்தையின் அறிமுகம் கொடுக்கக்கூடிய மற்றும் தந்தையின் சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய ஆன்மீக கண்ணாடி ஆகிவிடுங்கள். அந்த சித்திரம் மற்றும் சரித்திரம் மூலம் அனைவருக்கும் தந்தைதான் தென்பட வேண்டும். யார் இப்படி ஆக்கினார்? ஆக்குபவர்தான் பாபா எப்பொழுதும் தென்பட வேண்டும். எப்போதெல்லாம் ஏதாவது அதிசயமான பொருளை பார்க்கிறார்கள் மற்றும் அதிசயமான மாற்றத்தை பார்க்கிறார்கள் என்றால் அனைவரின் மனதிலிருந்தும் வாயிலிருந்தும் யார் இப்படி ஆக்கியது அல்லது இந்த மாற்றம் எப்படி ஆனது என்ற இந்த வார்த்தைகள் தான் வெளியாகிறது. இதை தெரிந்திருக்கிறீர்கள்தான் இல்லையா? எவ்வளவு பெரிய மாற்றம்! அதாவது ஒன்றுமே மதிப்பில்லாதவர் வைரத்திற்கு சமமான மதிப்புள்ளவர் ஆகிவிட்டது என்றால் அனைவரின் மனதில் அந்த மாதிரி மாற்றுபவரின் நினைவு இயல்பாக வரும். குமாரர்களுடைய குரூப் மிகவும் ஓடியாடி சேவை அதிகம் செய்வார்கள். ஆனால் சேவையின் நேரங்களில் அங்கிங்கு ஓடுவதின் கூடவே மனதின் சமநிலையும் வைக்கிறீர்களா? சுயசேவை மேலும் மற்றவர்களின் சேவை இரண்டின் சமநிலை எப்பொழுதும் இருக்கிறதா? சமநிலை இல்லை என்றால் சேவையின் ஓட்டத்தில் மாயாவும் புத்தியை அங்கிங்கு ஓட வைத்துவிடும். சமநிலை மூலம் அதிசயம் நடக்கும். சமநிலை வைப்பவர்களின் விளைவாக சேவையிலும் அதிசயம் நடக்கும். இல்லை என்றால் வெளிமுகமாக இருக்கும் காரணத்தினால் அதிசயத்திற்கு பதிலாக தன்னுடைய மற்றும் மற்றவர்களின் சுபாவத்தின் மோதலில் வந்துவிடுகிறீர்கள். எனவே எப்பொழுதும் அனைவரின் சேவையின் கூடவே முதலில் சுய சேவை அவசியமாகும். இந்த சமநிலை எப்பொழுதும் சுயத்திலும் சேவையிலும் முன்னேற்றத்தை பிராப்தி செய்வித்து கொண்டே இருக்கும். குமாரர்களோ மிகுந்த அதிசயம் செய்ய முடியும். குமாரர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தின் பிரபாவம் எந்த அளவு உலகில் உள்ளவர்கள் மேல் ஏற்படுமோ அந்த அளவு பெரியவர்களின் மாற்றத்தில் ஏற்படாது. குமாரர்கள் குரூப் அரசாங்கத்திற்கும் தங்களுடைய பரிவர்த்தனை மூலமாக பிரபுவின் அறிமுகத்தை கொடுக்க முடியும். அரசாங்கத்தையும் நீங்கள் எழுப்பிவிட முடியும். ஆனால் அவர்கள் உங்களுக்கு பல சோதனைகள் வைப்பார்கள். அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த மாதிரி குமாரர்கள் தயாராக இருக்கிறார்களா? குப்தமாகவே சிஐடி இவர்கள் எந்த அளவு விகாரங்கள் மேல் வெற்றி அடைந்தவர்களாக ஆகியிருக்கிறார்கள் என்று சோதனை செய்வார்கள். உங்கள் அனைவரின் பெயரை அரசாங்கத்திற்கு அனுப்பலாமா?
500 குமாரர்கள் ஒன்றும் குறைவானவர்கள் அல்ல. நீங்கள் அனைவரும் பதிவேட்டில் தங்களுடைய பெயர் மற்றும் விலாசத்தை நிரப்பியிருக்கிறீர்கள்தான் இல்லையா? உங்களுடைய பட்டியலை அனுப்பலாமா? அனைவரும் எந்த சிஐடி நம்மிடம் வருவார் என்று யோசிக்கிறார்கள். அவர்கள் வேண்டுமென்றே உங்களுக்கு கோபமூட்டுவார்கள். நடைமுறையிலும் சோதிப்பார்கள் இல்லையா? நடைமுறையில் சோதிக்கப்படுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? பாப்தாதாவிடம் ஆம் அல்லது இல்லை என்பது சினிமா ஃபிலிமில் பதிவது போல பதிந்து விடுகிறது. அந்த மாதிரி ஆத்மீக சக்திசாலி இளைஞர்களின் குரூப்பை தயார் செய்வோம் என்று லட்சியம் வையுங்கள். மேலும் அந்த குரூப் ஆன்மீக இளைஞர்களின் குரூப்பாகிய நாங்கள் உலக அமைதியின் ஸ்தாபனை காரியத்தில் எப்பொழுதும் சகயோகிகள் என்று முழு உலகத்தினருக்கும் சவால் விட வேண்டும். மேலும் இதே சகயோகம் மூலமாக உலக மாற்ற காரியத்தையும் செய்து காண்பிப்போம். என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்களா? நீங்கள் அந்த மாதிரி உறுதியான குரூப் தான் இல்லையா? இன்று சவால் விட்டீர்கள், மேலும் நாளை நீங்களே மாறிவிடுகிறீர்கள் என்று அந்த மாதிரி இருக்க வேண்டாம். சமநிலையின் அதிசயத்தின் மூலம் உலகிற்கு அதிசயம் செய்து காண்பியுங்கள். நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் சுய மாற்றம் மூலமாக அனைவரையும் மாற்றம் செய்யக்கூடிய தன்னுடைய பிறப்புரிமை, வரதானம் மற்றும் அதிகாரம் யோகி ஆகுக, தூய்மை ஆகுக என்பதை எப்பொழுதும் வாழ்க்கையில் அனுபவம் செய்விக்கக்கூடிய, எப்பொழுதும் தூய்மையின் தனித்தன்மை மூலமாக மற்ற ஆத்மாக்களை தந்தையின் பக்கம் கவர்ந்திழுக்கக்கூடிய, அழியாத பதவியின் போதையில் இருக்கக்கூடிய, தாய் தந்தையின் சிரேஷ்ட பாலனையின் பரிவர்த்தனை மூலமாக பிரதிபலனை கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஆன்மீக ராயலான விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।